பருப்பு, கருப்பில் மிளகாய் 2, பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க மிக்சியில் போட்டு அரைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு போட்டுக்கோங்க, பெருங்காயம் கொஞ்சம். சட்னி அரைச்சாச்சிங்க. பாருங்க எவ்வளோ பேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கெட்டியாக வச்சா சூப்பராக இருக்கும். இது ஒரு தாளிக்கணும். தாளித்தா தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் தாளிக்க மாட்டாங்க, நம்ம தாளிச்சிக்கலாம். சட்னி தாளித்து எடுத்தாச்சு, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யுங்க. ஓகே பாய். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.